மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் ஆர்ஜே ரிலாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இளவரசி என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது யார்? இளவரசி டயானா, பிரின்சஸ். இளவரசி என்றால் டயானா தான் ஞாபகம் வரும். அவர் இறந்த பொழுது இந்த உலகமே அழுதது. அவர் அழகி மட்டுமல்ல, இளவரசி மட்டுமல்ல, ஒரு சமூக ஆர்வலராகவும் இருந்தார் டயானா. ஆனால் இப்பொழுது டயானா பயன்படுத்திய பல பொருட்கள் இப்பொழுது ஈழத்துக்கு வரப்போகிறது. அவர் எழுதிய கடிதங்கள், அதாவது இளவரசி டயானா தனது முன்னாள் வீட்டு பணியாளர் மவுண்ட் பெட்ரேவுக்கு எழுதிய கடிதங்கள் மற்றும் விடுமுறை வாழ்த்தாட்டைகள் வருகின்ற 27ஆம் தேதி ஏலம் விட இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக பிரபலமானவர்கள் பாவித்த பல பொருட்கள் இப்படி ஏலத்தில் விடுவது வழக்கம். அந்த வரிசையில் தான் இப்படி நடைபெறுகிறது. 1981ஆம் ஆண்டு முதல் 85ஆம் ஆண்டு வரையான 14 கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு அட்டைகளும் பல உணர்வுபூர்வமான கடிதங்களும் இந்த ஏலத்துக்கு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இளவரசர் சார்ல்ஸை மணந்த பிறகு அவர்கள் எழுதி கொண்ட கடிதங்களும் இதில் அடங்குகின்றது. பெவர்லி ஹில்ஸில் உள்ள ஜூலியன்ஸ் ஏல நிறுவனத்தால் இந்த ஏலம் நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி எழுதப்பட்ட ஒரு கடிதம் இளவரசர் சார்ல்ஸுடன் அவரது தேனிலவு பயணத்தின் மகிழ்ச்சியை குறிப்பிடுகிற கடிதம் கூட ஏலத்துக்கு வருகின்றது. இதுபோல ஒரு கடிதத்தில் தாய்மை உணர்வில் மகிழ்ச்சி அடைந்த டயானா இளவரசர் வில்லியம்ஸ் பிறந்த பிறகு தன்னை மிகவும் பெருமைப்படக்கூடிய மற்றும் அதிர்ஷ்டசாலியான தாய் என்று விவரிக்கிறார். குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான தனது ஆர்வத்தையும் அதில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கடிதமும் இப்பொழுது ஏலத்துக்கு வரப்போகிறது. 83ஆம் ஆண்டு ஹெலிகாப்டரில் இருந்து கையசைத்து விடைபெற்ற விதத்தை அவர் விவரிக்கும் 2 பக்க கடிதங்கள் டயானாவின் இயல்பான தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைகிற கடிதங்களும் இந்த ஏலத்தில் விடப்பட இருக்கிறது. டயானாவின் கையால் எழுதப்பட்ட செய்திகள், அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்த தருணங்கள் மற்றும் மைக்கற்கள் இந்த கடிதங்களில் வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ டயானாவின் கடிதங்கள், அவர் கைப்பட எழுதிய பல கடிதங்கள் இப்பொழுது ஏலத்துக்கு வரப்போகின்றது. இந்த மாதம் 27ஆம் தேதி. இப்பொழுது உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த கடிதங்கள் எவ்வளவுக்கு ஏலத்தொகைக்கு போக போகிறது, எத்தனை பில்லியன் டாலர்களுக்கு, எத்தனை பில்லியன் பவுண்ட்களுக்கு ஏலத்தில் போக போகிறது என்று உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது பற்றிய தகவல் கிடைத்தால் கண்டிப்பாக நமது ஆர்ஜே ரிலாங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்குவோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.